கொடைக்கானல் பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கீழான வயல் அருகே இருக்கக்கூடிய புலிபிடித்த ஓடை என்ற குளம் உடைந்துள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் குளம் உடைந்து சாலை முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டதால் துண்டிக்கப்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தொடர்ந்து அந்த பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? தகவல்கள். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் இன்றுதான் மழையின் அளவு சற்று குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னமுனூர், கிளாவரை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதி கனமழையானது கடந்த 2 நாட்களாகவே பெய்ததன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீரோடைகள் மற்றும் நீர்நிலைகள் முழுவதுமாகவே முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது கொடைக்கானலில் அந்த மன்னமுனூரிலிருந்து கீழான வயல் என்ற பகுதி இருக்கிறது. இந்த கீழான வயல் பகுதி என்பது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமமாக இருக்கிறது. இந்த கீழான வயல் கிராமத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த கீழான வயல் பகுதியில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுவதே அங்க இருக்கக்கூடிய இந்த விவசாய தொழில் தான், மலை கிராம விவசாயம். இந்த மலை கிராம விவசாயத்தை நம்பிதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கீழான வயல் பகுதியில் இந்த புலிபிடித்த ஓடை என்ற ஒரு குளம் இருக்கிறது. இந்த குளத்திலிருந்து தான் தங்களுடைய பாசனத்திற்கு தண்ணீரை அவர்கள் எடுத்து செல்வதும் அங்க இருக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கும் அவர்கள் குடிநீராக பயன்படுத்துவதும் கூட இந்த குளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த தண்ணீர் தான். கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து அந்த பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக இந்த புலிபிடித்த ஓடை குளமானது முழு கொள்ளளவை எட்டி அந்த கரை உடைந்து தற்போது அந்த கரையிலிருந்து அதிக அளவில் தண்ணீரானது வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடியிலிருந்து 50 அடி வரை இந்த சாலை முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டு தண்ணீர் முழுவதுமாக வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தண்ணீர் அடித்து செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பெரிய பாறைகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதால் இந்த கீழான வயல் கிராமம் முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய அந்த விவசாய காய்கறிகளை வெளியேற்ற முடியாமல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் தற்போது வரை அதிகாரிகள் யாரும் அந்த பகுதியில் பார்வையிட வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஏரி கரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடைப்பை சீர் செய்து சாலையை விரைவில் சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே மின்சாரம் இல்லை, அலைபேசி வசதியும் இல்லாத ஒரு நிலையும் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. முழுமையாக தனித்தீவாகவே மாறி இருக்கிறது இந்த கீழான வயல் என்ற கிராமம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.